ஓரியோ ஸ்விட்ச் ரோல் செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம 2 பேக்கெட் வந்து ஓரியோ பிஸ்கெட் எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம பிஸ்கெட் தனியாக எடுத்துட்டோம். இதில் இருக்கக்கூடிய க்ரீமையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக வரும். இதே மாதிரியே எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம வந்து தனித்தனியாக க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கெட்டை வந்து நம்ம கைகளில் வந்து பொடிச்சு விடுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாகவும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூரிக்கட்டை இல்லை வந்து ஏதாவது மத்து மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா குத்தி பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிணைஞ்சிக்கணும். அந்தளவுக்கு பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து மாவு வந்து பிணைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து க்ரீம் தயார் பண்ணிக்கலாம். இதே க்ரீமில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. அடுத்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, பாலித்தீன் பேப்பர் இல்லை வந்து பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட் ரோல் இருக்குது இல்லைங்களா, அந்த பாலை வச்சுட்டு நல்லா வந்து சப்பாத்தி கட்டை வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் க்ரீமை சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப தனியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அழகாக வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்படி வந்து நல்லா அந்த கவரை லைட்டாக தூக்குனீங்கனாலே நல்லா ரோலாகி வரும். நாங்கள் வந்து பேப்பர்லையோ இல்லை பிஸ்கெட் இதுக்கோ எந்த வித நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்த்துலங்க. அந்த நம்ம பால் மட்டும்தான் ஊற்றி பிணைஞ்சோம். அதுலேயே வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆயில் கன்சிஸ்டன்சியாக கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பாலித்தீன் பேக்கில் நல்லா ரேப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு வந்து அடுப்பு தேவையில்லை, ரொம்ப டைமும் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம நார்மலாக பிஸ்கெட் மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.